அமமுகலேருந்து ஆதரவு கடிதம் வந்து தாவைக்காக்கு கொடுத்ததா சொன்னாங்க. கடைசியில் வந்து அது ஃபோர்ஜரி பண்ணியிருக்காரு விஜய் அப்படின்னு தினகரன் வந்து பேட்டி கொடுக்குறாரு. ஆனால் தாவேக்கா தரப்புல இருந்து ஆதரவு கொடுத்த அந்த வீடியோவே வெளியிடுறாங்க. ஏன் தினகரன் வந்து இப்படி ஒரு ரெட்டை நிலைப்பாடு எடுத்திருக்காரு? அதுக்கு என்ன காரணம்? அவருக்கு மொத்தத்தில் ஒரு 4-5 மாதமாகவே ரெட்டை வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்காரு. நான் எடப்பாடியோட கூட்டணி வச்சா தூக்குல தொங்குறேன்னு சொன்னார். அதை மறந்துட்டார் ஒன்று. இப்போ நேற்று நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் டிடிவிக்கு இருந்த மரியாதையே மொத்தமாக போச்சு மக்கள் மத்தியில். காமெடி பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு எம்எல்ஏ அவர் கையெழுத்து போட்டாராம், கையெழுத்து போடலையாம், அதுக்கு கம்ப்ளைண்ட்டு, அதுக்கு கவர்னரை சந்திக்கிறது. அதில் காணவில்லைன்னு வேறு இடையில போஸ்டர் விட்டுருந்தாங்க. காணவில்லைன்னு ஒரு போஸ்டர் விட்டு ஒரு எம்எல்ஏ காணாமல் கவர்னர் உடனே எப்படி கவர்னரை சந்திக்க முடியுது டிடிவினால்? அது இதனோட பின் நோக்கம் என்ன? 46 எம்எல்ஏ ஜெயிச்ச ஏடிஎம்கேயை நாங்கள் எடப்பாடிக்கு ஆதரவு கொடுக்குறோம், அவர் ஆட்சி அழைக்கணும்னு சொல்லி முதல் டிடிவி கொடுக்குறதே தவறு. உங்களுக்கு என்ன தனி மெஜாரிட்டி இருக்குது? ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி நீங்கள் கவர்னர்கிட்ட போய் நீங்கள் சந்திக்கலாம்? கவர்னர்கிட்ட ஏன் நீங்கள் சந்திக்கிறீங்க? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அவங்க வேட்பாளரை காணாம்னு. நீங்கள் கவர்னரை சந்திக்கிறதுக்கான உள்நோக்கம் என்ன? இதுகளோட அரசியல் பின்புலத்தில் யார் இருக்கா? திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு ஆட்சி நடத்த போகிறதா சில தகவல்கள் வந்து சோசியல் மீடியாவில் வந்துச்சு. சில செய்தி சேனல்களே வெளியிட்டிருந்தாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? திமுகவும் அதிமுக இணைஞ்சு இந்த தமிழ்நாட்டுக்கு ஆட்சி அமைச்சா அதை விட ஒரு கேவலமான இது இங்கே தமிழ்நாட்டில் இருக்காது, வாய்ப்பு. அது வந்து என்ன காரணம்னா, திமுக எதிர்த்து ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு, ஏடிஎம்கே எதிர்த்து திமுக ஜெயிச்சிருக்கு. நீரடி எதிர்கட்சி அவங்க தான் 2 பேரும் மாறி மாறி எதிர்கட்சி. இப்போ எதிர்கட்சியாக இருந்த எடப்பாடியே எதிர்கட்சி ஆக முடியாத சூழ்நிலை இன்றைக்கி நிலைமைக்கு வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப சூழ்நிலை இதெல்லாம் வந்து சாத்தியக்கூறு. அப்படி 2 கழகம் இணைந்தால் விஜய் வந்து மிகப்பெரிய வலுவான கழகத்தை ஏற்படுத்திடுவார். இந்த 2 கட்சியிலையும் இருக்க இளைஞர்கள் அனைவருமே விஜய் பின்னாடி போக வந்து தயாராக இருக்காங்க. இந்த தேர்தல் முடிவுகளில் நிறைய இடங்களில் அதிமுக வந்து 3வது இடம் வந்திருக்கு. அதை பற்றின உங்கள் கருத்து என்ன? நிறையா இடங்களில் 3வது இடம் வந்ததுங்கிறத விட 101 இடத்துல டெபாசிட் காலி. எம்ஜிஆர் அம்மா அந்த வளர்த்த கட்சியில் 107 இடங்களில் டெபாசிட் காலி. வரலாற்று சாதனை பண்ணியிருக்கார் எடப்பாடி. அவர் போகிற இடம் வந்து ஆம பூந்த இடம்தான். இருக்கிறதையும் அவர் இருந்ததையும் மொத்தத்தையும் ஏடிஎம்கையும் காலி பண்ணிவிட்டு அருமையான கூட்டணி வச்சாங்க. அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவரையும் காலி பண்ணி விட்டார். எடப்பாடி அவர் வந்து ஆளுமைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆளுமைன்னு சொல்கிறத விட அவர் ஆமை. அவர் போகிற எல்லாமே க்ளோஸ்ட் ஆகி போச்சு. 101 இடத்துல எங்கேயாவது எத்தனை முறை முதலமைச்சராக அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு, 101 எங்கேயாவது டெபாசிட் பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது நடந்திருக்கா? 101 இடம் டெபாசிட் காலி. கட்டுத்தொகை இழந்துருச்சு 10,000. கட்சியுடைய முழுசையுமே ஓச்சிட்டாரு. நீ எங்கிட்டு முதலமைச்சர் ஆகிறது? நீ எதிர்கட்சி இப்போது இருக்கிற பணத்தை வச்சு எப்படியே ஜெயிச்சு விட்டார். அங்கே உள்ள தாவேக்கா வேட்பாளர் இனத்தையே குள்ளுமாலை பண்ணி இதை வச்சு ஜெயிச்சு விட்டார். இல்லைன்னா அங்கேயும் அவர் காலியாகிருப்பார். இந்த துரோகிகள் ஃபுல்லாகவே தென் மாவட்டத்தில் அழிஞ்சிட்டா. ஆர் உதயகுமார்லேருந்து செல்லூர் ராசுலேருந்து எவன் இந்த கட்சி ஏடிஎம்கே குள்ளுமாலை பண்ணானா அவன் ஃபுல்லாக மொத்தமாக காலியாகினேன். மொத்தமாக வாச விட்டு இப்போ கொஞ்சம் தலையை தூக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சத்தை முடிக்கணும்ல, அதனால் கொஞ்சம் தலையை தூக்கிட்டு இப்போ எடப்பாடியை கொஞ்சம் உள்ளே வச்சுருக்காங்க. அடுத்த எலெக்ஷனுக்குள்ள தரமட்டம் ஆக்கிடுவாப்போ, முடிச்சிடுவாப்போ. ரெட்டலையை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒத்தலைன்னு சொன்னாங்க. ஒத்தலையும் நீ பொசிங்கிடும். எடப்பாடியை பொறுத்தளவு தானும் கெட்டு நம்மளை நம்பி வந்த கூட்டணி வச்ச எல்லாத்தையுமே மொத்தமாக சொல்லிய முடிச்சிட்டார். நீ அவ்வளோதான். பிஜேபி என்னைக்கு வந்து ஏடிஎம்கேயோட கூட்டணியை வச்சு அண்ணாமலையை தலைவரிலிருந்து நீக்கினாலோ அன்னைக்கே பிஜேபி நெருக்கி இன்னொரு கட்சி தலைவருடைய நிர்பந்தத்தினால ஒரு கட்சி தலைவரை நீக்கினாலும் அன்னைக்கே பிஜேபி அழிஞ்சிருச்சு. இவர் ஏடிஎம்கேயும் அழைச்சிட்டாரு, பிஜேபியும் முடிச்சிடுவார். சீக்கிரத்தில் முடித்து காலி பண்ணிடுவார்.